வணக்கம் சார். வணக்கம். இப்போது எலெக்ஷன் முடிய போது 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க. ஓகே. மத்தியிலையும் தமிழகத்துலையும் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா இல்லை எப்படி பிஜேபி வருமா நினைக்கிறீங்க? இந்த 2024 தேர்தல் என்பது தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தேர்தல் திருவிழாவே முதல்ல கிடையாது. நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக அணுகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாசிச ஆட்சியிலேருந்து பிஜேபியை விளக்க வேண்டிய நேரத்தில் இந்த தேர்தல் நடந்திருக்கு. 10 வருடம் மக்கள் கொடுமை அனுபவிச்சிருக்கிறாங்க. பொருளாதாரத்தில், சமுதாய ரீதியாக, சாப்பாட்டில், எல்லா விஷயத்துலையும் கொடுமை அனுபவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுமைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஆட்சி செய்த பாஜகவை வெளியேற்றணும், மத ரீதியான கலவரங்களை உண்டு பண்ணக்கூடிய பாஜகவை வெளியேற்றணும், சுதந்திரமாக செயல்பட முடியாமல் ஆண்டு கொண்டிருந்த பாஜகவை வெளியேற்றணும், பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்ட, மக்களை வதைக்கப்பட்டு, வரியால் எல்லாத்துலேயும் நசுக்கப்பட்ட பாஜகவை வெளியேற்றணும். இதை அடிப்படையில் வச்சு, இதை மனநிலையில் வச்சு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் ஓட்டளிச்சிருக்கிறாங்க. இது வரும் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா இதனுடைய ரிசல்ட்டில் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, சமீப காலமாக மோடி அவருடைய பேச்சுக்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 400 இடங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மோடி இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணிவிடுவாங்க, தாலி எடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் நிலங்களை பிடுங்கி வேற ஒருத்தவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போகிற இடங்கள்லாம் முரண்பாடான பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு நேரத்தில் 400 இடங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மோடி இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அவருக்கே அவர் நம்பிக்கை இழந்திருக்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருன்ற நம்பிக்கைக்கு அவர் வந்திருக்கிறார். நிச்சயமாக 24 தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை வரும் 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதுக்காக நம்ம காத்திருப்போம். சார், இப்போ அடுத்து தமிழகத்தில் எத்தனை சீட்ஸ் இந்த இந்தியா கூட்டணிக்கு அமையும்னு நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 இடங்கள் வெல்லும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு பாஜக கூட்டணியும் பாமக கூட்டணியும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இதில் பெரிய கூட்டணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், இப்படி ஒரு பெரிய மெகா கூட்டணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி தான். நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி 39 இடங்கள் தமிழகத்திலையும், பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துலையும், நிச்சயமாக இங்கே 40 என்ற இடத்துல ஹாட்ரிக் அடிக்க போகிற இடமே தமிழ்நாடு தான். முதல் பாஜக ஆட்சிக்கு மணி அடித்து வெளியில் அனுப்ப போகிறது தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது. நிச்சயமாக 40 இடங்கள் நாங்கள் வெல்லுவோம். இப்போ மற்ற கட்சிகளை எந்த தொகுதியும் அடிக்காதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னு கேட்டால் அதனுடைய கூட்டணியுடைய பலம் அப்படி இருக்குது. ரெண்டாவது, மக்கள் காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது, பாஜக மேலே அதிருப்தி நிறைய ஏற்பட்டிருக்கு. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியை அவங்க பார்த்துருக்குறாங்க, பார்த்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க பாஜகவுடைய கூட்டணிக்கு ஓட்டளிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் 40 இடங்கள் நாங்கள் வெல்வோம். மத்தியில் இப்போ காங்கிரஸ் வந்தால் எந்த மாதிரி மாற்றங்கள் சார் எதிர்பார்க்கலாம்? இப்போது நடந்துகிட்டு இருக்கிறது முதல்ல ஒரு ஆட்சியே இல்லை. நீங்கள் ஆட்சின்னு சொல்கிறதையே நான் முதல்ல மறுக்கிறேன். என்ன காரணம்னா, அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை எந்த இடங்களெல்லாம் புகுத்த முடியுமோ அந்த இடங்களில் புகுத்துகிற ஒரு விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்க ஒழிய மக்களுக்கான ஆட்சியை அவங்க பண்ணவே இல்லை. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ அதை மோடி செய்கிறார், ஆர்எஸ்எஸ் என்ன பேச சொல்கிறதோ அதை மோடி பேசுகிறார். இதுதான் நடந்துகிட்டு இருக்க ஒழிய அந்த 10 வருஷத்தில் வேறு எந்த ஒரு நல்ல முயற்சியோ அல்லது மக்களுக்கான தேவையோ இங்கே பண்ணவே இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அதானி அம்பானி இவங்க 2 பேருக்காக இவங்க எல்லா திட்டங்களும் போடுறாங்க. எல்லா திட்டங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒன்று அதானியாக இருக்கும், இல்லை அம்பானியாக இருக்கும். இதை தவிர அவங்களுடைய மக்களுக்கான திட்டம்னு ஒன்று ஏதாவது உங்களால் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு வேணால் பதில் சொல்கிறேன். இந்த திட்டம் மக்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க, இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமான்னு பாருங்கள். நான் அதுக்கான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். சார், காங்கிரஸ் ஆட்சிக்கு எத்தனை சீட்டு ஜெயிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஒரு 350 சீட்டு வரையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 350 சீட்டு கட்டாயம் வரும். நிச்சயம் மிகப்பெரிய எழுச்சி மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. பாஜக வெளியேற்றுன்ற மனநிலை மக்கள் வந்துட்டாங்க. தெற்கில் மட்டும் இல்லை, இது வடக்குலேயும் வந்துருச்சு. அதுதான் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது. எப்பவுமே வடக்கு மக்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. தெற்கில் உள்ள மக்கள் அதிகம் படித்தவர்கள் யாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. என்னுடைய கூற்றுப்படி அதிகம் படித்தவர்களும் நல்ல சிந்தனை செய்யக்கூடியவர்களும் பாஜகவுக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போது அவர்களும் வடக்கே இருக்கிறவர்களும் தெரிந்து கொண்டார்கள் இவருடைய ஆட்சி எப்படி இருக்குது என்று. வெறும் ராமரை வைத்து மட்டுமே அரசியல் பண்ணுவதற்கு வழி இல்லை. இப்போது ராமரே இல்லை, நான் தான் கடவுள் என்கிறார், ஒரு படி மேலே போய். இது எந்த வகையான மனநிலை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நானே கடவுள் இல்லை என்று சொல்பவனை நம்பலாம், கடவுள் உண்டு என்று சொல்பவனை நம்பலாம், ஆனால் நானே கடவுள் என்று சொல்பவனை எப்படி நம்ப முடியும்?
சார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? எங்கள் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதான்னு சொன்னால் அதில் மிகப்பெரிய முதல் திட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகளிர்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பதற்கான திட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இந்த 1 லட்ச ரூபான்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட மாதத்துக்கு 8500 ரூபா அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கான காசை அரசாங்கமே கொடுத்து விடுகிறது. ஏழை பெண்களுக்கான பணத்தை கொடுக்கிறது. மகளிருக்கான மிகப்பெரிய திட்டம். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் உங்கள் பணம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தோம். அதன் மூலியமாக நேரடியாக அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்தது. எதுவாக அரசு திட்டங்கள் அனைத்தும் நேரடியாக போய் சேர்ந்தது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் திட்டம் இருக்கு இல்லையா, ஆர்பிஜி அரசு சொல்லிட்டு, அதனுடைய திட்டம் மூலயமா நேரடியாக பஞ்சாயத்துடைய பணங்களை நேரடியாக பணத்தை பஞ்சாயத்தே செலவு பண்ணுற அளவுக்கு. அடுத்து இந்திரா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி முதல்ல நான் சொல்கிறேன். நான் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 விவசாய வேலை இல்லாத நாட்களை எடுத்துக்கொண்டு கிராமத்து மராமத்து பணிகளை செப்பனிடுவதற்காக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பணத்தை கொண்டே அந்த ஊரில் உள்ள வாய்க்கால் வரப்பு இதுகளை செப்பனிடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக 2 விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று, அந்த வாய்க்கால் வரப்புகளை செப்பனிடுவது. அன்றொன்று வேலை இல்லாத நாட்களில் விவசாயிகளுக்கு வேலை கொடுப்பது, அதன் மூலியமாக ஒரு கூலியை கொடுப்பது. இந்த திட்டத்தினுடைய அடிப்படை விஷயமே இதுதான். இந்த அடிப்படை விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன சொல்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். என்ன விமர்சனம்? 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் கொடுத்ததால் நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. 100 விவசாய வேலைகள் இல்லாத நேரத்தில் 100 நாட்களை எடுத்துக்கொண்டு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி பல திட்டங்கள் நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கோம். சொன்னதை நாங்கள் செய்வோம். மோடி மாதிரி சொன்னதை செய்யாமல் சொல்லாத விஷயங்களை செய்யறதுக்கு இல்லையா, நாங்கள் வந்து பண மதிப்பிழப்பு சொன்னார், அவர் சொன்னதான் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயம். அது மேனிஃபெஸ்டோவில் சொல்லாத விஷயம். ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணுறாரு, எல்லா பணமும் உங்களுக்கு செல்லாது. பஸ்ஸில் போயிட்டு இருந்தவன், ட்ரெயினில் போயிட்டு இருந்தவன், காய்கறி வாங்கிட்டு இருந்தவன், எல்லார் பணமும் செல்லாதுன்னு ஒரே நாளில் ராத்திரி சொல்லிட்டார். இதை விட உலக காமெடி உலகத்தில் எதுவுமே நடக்கவே இல்லை. இந்த மாதிரி சொல்லாத விஷயங்களை செய்கிறது மோடி, சொன்ன விஷயத்தை சொல்கிறது நாங்கள். நிச்சயமாக நாங்கள் எங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக படிப்படியாக நிறைவேற்றுவோம். ஏற்கனவே நிறைவேற்றி காமிச்சிருக்கிறோம். பஞ்சாபில் எங்கள் ஆட்சி அமைஞ்சிருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேஸ் விலையாக இருந்தால் 500 ரூபாய் ஆக்கியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து கல்வி வந்து இலவசமாக கொடுத்துருக்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயத்தை செய்வோம். இப்படி விரைவில் பார்ப்போம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவான்னு பார்ப்போம். 4 நாள் கழித்து நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். மறுபடியும் இந்த எலெக்ஷனை பற்றி பேசுவோம். நிச்சயமாக வெற்றியோடு நான் உங்களை வந்து சந்திப்பேன். வணக்கம். நன்றி சார்.